பச்சை குழந்தைக்கு ஏற்படும் பிரச்சனையை பற்றி தான் சொல்ல போகிற இந்த வீடியோ. அதாவது குழந்தைகளுக்கு டைப்பர் போடுறாங்க. அதாவது 6 மாத குழந்தைலேருந்து 1 வயசு 2 வயசு வரையும் போடுவாங்க டைப்பர். இந்த டைப்பர் போடுறதுனால அவங்களுக்கு பாருங்கள், இந்த அரணக்கட்டில் அவங்களுக்கு வந்து ரெட்டிஸாக மாறும், அதாவது சிவப்பு கலராக மாறும். அதனால் பாருங்கள் ஊறல் மாதிரி வரும், அலர்ஜி மாதிரி காட்டும். இது டைப்பர் போடுறத நீங்கள் எப்படி போடணும்னா, அதாவது டைப்பர் போடுறது வந்து அந்த யூரின் நிறைய வந்ததுக்கப்புறம் அதை தொங்க விடாதீங்க. அது தொங்க விடுறதுனால என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து அது இன்ஃபெக்ஷன் ஆகுது. அதனால் நீங்கள் டைப்பர் போடும்போது யூரின் வந்துச்சுன்னா உடனே மாற்றுங்க. அந்த டைப்பரை மாற்றினீங்கன்னா அந்த குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் நார்மலாக வராது. அதாவது இந்த பக்கமாக வரக்கூடியது சாதாரண அந்த யூரினால் இன்ஃபெக்ஷன் ஆகுறது, அது ஒன்றும் பயப்பட வேண்டாம். நீங்கள் இந்த டைப்பரை கரெக்டாக மாற்றிட்டு வந்தாலே உங்களுக்கு அது கரெக்டாகிடும். அதனால் ஆசன வாயில் உங்களுக்கு ரெட்டிஸாக வந்துச்சுன்னா அது இதுக்கும் டைப்பருக்கும் சம்மந்தம் கிடையாது. அது என்னென்னா உங்களுக்கு லூஸ் மோஷன் டிசென்ட்ரியாக அந்த குழந்தைக்கு போயிட்டுருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த தாய்ப்பால் கொடுக்குற தாய் வந்து பால் வந்து அதிகமாக குடிக்கிறதுனால பாருங்கள், அவங்க குடிக்கிறதுனால குழந்தைக்கு அவங்க ஃபீட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த டிசென்ட்ரி ஆகிட்டே இருக்குது. இதனாலே பாருங்கள் அதுக்கு அலர்ஜி ஆகும், உடம்பு ஃபுல்லாக ஆகும். இந்த கை பக்கம் கால் பக்கம் எல்லா பக்கமும் ரெட்டிஸாக மாறிடும். இது காரணம் என்னன்னா இவங்க பாலை நிப்பாட்டிடணும். தாய் வந்து பாலை நிப்பாட்டிட்டா அந்த குழந்தைக்கு வந்து டிசென்ட்ரி ஆகாது, இந்த அலர்ஜியும் உங்களுக்கு படிப்படியாக போயிடும். இதுக்கு அது மாதிரி இந்த குழந்தைக்கு பூ முடின்னு சொல்லுவாங்க, பச்சை குழந்தைக்கு அது மாதிரி புழு விட்டு சில இடங்களில் முடிகள் வராது. அதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம்னா முட்டை அடிச்சுட்டு வந்து உங்களுக்கு அந்த ஹார்டு முடி வரும்போது தான் அது சரியாகும். அதுக்கெல்லாம் நீங்கள் அதுக்கு பயப்பட வேண்டாம், வேறு எந்த ட்ரீட்மெண்ட்டும் அதுக்கு எடுக்க வேண்டாம். அப்படியே நீங்கள் மொட்டை அடிக்கும்போது பச்சை இந்த சின்ன வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சின்ன வெங்காயத்தை நல்லா அரைச்சி அந்த வெட்ட உள்ள இடத்துல நல்லா தேய்ச்சி விட்டாலே போதும், உங்களுக்கு நல்லா அடர்த்தியான முடி வந்துடும். இதை பயன்படுத்திப்பாங்க.